அக்கா நான் 10வது பாஸ் பண்ணிட்டேன், சாக்லேட் எடுத்துக்கா. எது நீ பாஸ் ஆயிட்டியா? அதுக்கு எங்க உன் தாத்தா செத்து போன மாதிரி அதிர்ச்சி அவர? இல்லப்பா, நீ ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டே, கேம்லான்னு சுத்தின்னு இருப்ப. ஆனா என் தம்பி நல்லா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், 408 மார்க் எடுத்துட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேனப்பா. அக்கா நான் போர்டு முன்னாடி உட்காந்துக்கினே பேந்த முடிச்சுக்கினே புக்கில் இருக்கலாம் ஓகார் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு எல்லா சப்ஜெக்ட்ல பாஸ் பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிற ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நினைச்சுக்கிறியா? சார் கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன், டெஸ்ட் ஒழுங்கா அதை மிஸ் கிட்ட கொட்டு வாங்கிக்கணும், அவங்க எடுக்கிற பாடம் ஒண்ணுமே புரியாம ஆஸ்திரேலி கோட்டையில கஷ்டப்பட்டு போச்சுன்னு சொல்ல திடீர்னு கொரோனா வந்து எல்லாருக்கும் லீவு, எல்லாருக்கும் கால் சொல்லும் போது ஜாலியா வீட்டுல கேம் விளையாடி திடீர்னு காலி பண்ற மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் எக்ஸாம் சொல்லும் போது இந்த எக்ஸாம்ல எப்படா படிக்க போறேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் டைம்ல மட்டும் கஷ்டப்பட்டு படிச்சு எல்லா சப்ஜெக்ட்ல பாஸ் ஆன கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கா 490 மார்க் எடுத்துட்டு 10 மார்க் எடுக்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு சூசைட் பண்ணி சாவறதுக்கு நானே வெத்து நினைச்சியா? எல்லா சப்ஜெக்ட்ல பாஸ் ஆன போதும் நினைக்கிற கெத்துக்கா. வாமா போலாம். தம்பி எத்தனை மார்க்குன்னே சொல்லியப்பா? 175 மார்க். அடா பாவி.